லைவ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம். செல்வி செல்வி சம்பா சிவம், ஜெயலக்ஷ்மி சிஸ்டர் 2 பேர் வாங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். சைலண்ட் வாட்ச் பண்ணுற நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆப்பிள், தேன், ரோஜாப்பூ, குங்குமப்பூ ஆகியவற்றை மிக்சியில் நன்கு அரைத்து லேசான கலந்து தொடர்ந்து உண்டு வந்தால் சுகப்பிரசவம் கிடைக்கும். முருங்கை இலையை வாரம் 2 முறை சமைத்து சாப்பிட்டால் இடுப்பு வலி போன்ற குறையும். நன்றாக பொடி செய்த லவங்கத்துடன் பனை வெல்லத்தை உட்கொண்டால் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் கடுமையான வயிற்று வலி குணமாகும். கீரை வகைகளை ஒரு துணியால் சுற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கவும். 3 நாட்களுக்கு அது புதிது போலவே இருக்கும். கொண்டக்கடலையை ஊற வைக்க மறந்துவிட்டால் கொதிக்கும் வெந்நீரை ஒரு ஹாட் பேக்கில் ஊற்றி அதில் கொண்டக்கடலையை ஊற்றி வைத்தால் 1 மணி நேரத்தில் நன்றாக ஊறிவிடும். வாழைத்தண்டு பொரியல் சமைக்கும் போது 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் உளுந்து, 4 மிளகு, 1 மிளகாய் வற்றல் இவற்றை வறுத்து பொடி செய்து தூவி கிளறி இறக்கினால் சுவையும் மணமும் தூக்கலாம்.